அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியாயிஷா லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். என்னுடைய இஃப்தார் நேர வேலைகள் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? 3 மணிக்கு நான் வேலையை ஆரம்பிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி அதை ஆற வச்சுட்டேன் ரோஸ் மில்க்குக்காக. அதுக்கப்புறமா கடல் பாசி செய்யணும். அதையுமே அடுப்பில் வச்சுட்டு இன்றைக்கி வடை தான் சுட போகிறேன். அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி 3யுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். கடல் பாசியும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஃபுட் கலர் சேர்த்து ஆற வச்சுட்டேன். இப்போ வடை சுட போகிறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்தை நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி பாருங்கள். உளுந்து புசு புசுன்னு நல்லா வரும். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலுமே சரி, ரெண்டுத்துலேயுமே ரொம்ப நல்லா உளுந்து நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. அரைச்சி முடித்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா நம்ம இந்த மாதிரி கையாலேயே நல்லா பீட் பண்ணி அடித்து பிணையணும். அடித்து பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு இடியாப்ப மாவும் சேர்க்கலாம். வெங்காய அடை மாவுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொரன்னு இருக்கும், அந்த மாவும் சேர்க்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் ஒரு தடவை 5 நிமிஷம் அடிங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அடித்து நம்ம செய்யும் போது ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். சில இதெல்லாம் கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் போய்டும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த வடையில் ஓட்டை போடுறது உண்மையாகவே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அது நம்ம கையால் அப்படி ஓட்டை போடக்கூடாது. அதை நடுப்புற ஒரு ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஓட்டை தன்னால் விழுந்துடும். நீங்கள் இனிமேல் வடை சுடுறீங்க, உங்களுக்கு ஓட்டை போட வரல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் வடையுமே சுட்டு எடுத்துட்டேன். நான் சுட்டு எடுக்கிறதுக்குமே இஃப்தார் டைமுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இஃப்தாருக்கு என்னென்னலாம் சாப்பிட்டோம் பார்த்துடலாமா? பள்ளிவாசலில் கொடுத்த நோம்பு கஞ்சி, கடல் பாசி, வடை, அது கூடவே ரோஸ் மில்க்கு. கடல் பாசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது பசங்க ரோஸ் மில்கில் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்